தப்பி பிழை இந்த கதை பேரு தப்பி பிழைத்த மான். ஓகேவா? இந்த கதையில காகம், மானு, விவசாயி, நரி 3 பேர் இருந்தாங்க. ஓகேவா? இதில் வந்து காகமும் மானும் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து இந்த மானுக்கு காகம் தான் எப்பயுமே பிள்ளுகிற இடத்த காமிக்கும். அதனால இந்த மானு காகத்தை அது மேலே உட்காந்து வச்சுன்னு போவோம். அப்புறம் ஒரு நாள் நரி வந்து மானை பார்த்துச்சு. மான் நல்லா பொழுன்னு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த மானை நம்ம சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு மானை வந்து கூட்டின்னு போச்சு ஒரு இடத்துக்கு. என்ன நண்ப பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டுச்சு. நான் இருந்துக்குன்னு மானை சொல்லிச்சான், நான் காகம் வரல, அதனால வெயிட் பண்ணுகிறேன். காகம் வந்தால் தான் நான் புல்லுகிற இடத்துக்கு அது கூட்டின்னு போவோம் அப்படின்ட்டு சொல்லிச்சான். நரி இருந்துக்கு, நண்பாண்டிக்கு நான் கூட்டின்னு போகிறேன், காகம் வராது, வா நண்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போச்சான். கூட்டின்னு போவ சரின்ட்டு மானும் போயிச்சான். மானு போவேன். அதுக்கப்புறம் ஒரு விவசாயி தோட்டத்தில் கூட்டின்னு போய் விட்டுட்டு இந்த மானை கூட்டின்னு போய் விட்டுட்டு நரி விவசாயி வந்து நீ சொல்கிற விவசாயி வந்து பார்த்துட்டனா. விவசாயி வந்து பார்த்துருவ, இந்த மானு தான் டெய்லியும் நம்ம நிலத்தை வந்து நாசமாக பண்ணுது, பயிரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதட்டிக்கினே ஓடி வந்தான் இந்த மானான. இந்த மானு எப்படியாச்சும் தப்பி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மானு இதுக்குள்ளே கம்பிக்குள்ளே தூந்துச்சான். அப்புறமா தூங்குவ இந்த காகம் வந்து நண்பா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துச்சான். கூப்பிட்டான், என் உயிர் நண்பா எங்கே இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். சொல்லவ அதுக்கப்புறம் நரி வந்து அவன் விவசாயியை பார்க்கவோ ஓடி போயிடுச்சான். அவன் அந்த மானுக்கு விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான். இந்த மானு என்ன பண்ணிச்சான், அதுலேயே மாட்டி நினச்ச மாதிரி காகம் வந்து பார்த்துட்டு, நண்பா நீ இறந்துட்ட மாதிரி நடி அப்படின்னா விவசாயி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சான். இவன் வந்து அட மானு இறந்துட்டு போலுகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் முள்ளு வேலியிலேருந்து வெளியே எடுத்து விட்டுடலாம், அப்புறமா எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து விட்டானான். எடுத்து விடும்போது அப்புறமா மானு வந்து ஒரே வட்டமாக ஓடி போயிடுச்சான். எப்படியோ நம்மளை எடுத்து விட்டாங்க, நம்ம உயிர் போச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு ஓடி போயிடுச்சான். ஓடி போயிடுவ. அதுக்கப்புறம் அடடே மானு என்னை ஏமாற்றிட்டு ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீளமாகிற தடி எடுத்துன்னு அது எப்படியாச்சும் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சான மாதிரி இது வந்து நரி பக்கத்தில் ஒழிச்சு நின்றுச்சுல்ல, எப்படியே நரி மேலே போய் மாட்டின்னுக்குது. நரி மேலே போய் மாட்டிக்கவ நரி மயக்க மாட்டின்னுட்டுக்குது. மயக்கமாகிடவ காகம் வந்து நரிகிட்ட போய் சொல்லுது, நிறைய உன் வஞ்சகம் உனக்கே கேடாக வந்து முடிந்து பின்னர்கள் நம்பினவர்களை என்றும் துரோகம் செய்யாது அப்படி சொல்றான். உன்னை நம்பி வரவங்களுக்கு எப்பயுமே நீ துரோகம் செய்யாத, அப்படி துரோகம் செய்யணும்னு நினைச்சேன்னா அது உனக்கு ஏதோ வந்து கேடா வந்து முடியும் அப்படின்ட்டு அது சொல்றான். அப்புறமா வந்து காகம் வந்து தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மையா அன்புடன் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றான். உன்னை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களும் நீ நேசிக்கணுமா. அப்புறமா வந்து நண்பர்களுக்கு உண்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த கதையை வந்து நம்பி வரவங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாது. அப்புறமா வந்து நீ உன்னை நேசிக்கிற மாதிரியே நீ உன் நண்பர்களை